வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானமான தனுசு ராசியும் சேர்த்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் சாதாரணமாக பார்வையாக பார்த்தாலும் ஸ்பெஷல் பார்வையாக பார்க்குறார். சந்திரனை ரிஷபராசியில் பார்த்து அவர் அனுப்பிச்சி விடுறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வந்து கடகராசியில் செட்டில் ஆகிறது இந்த வாரத்துடைய ஐடியா. இதில் சந்திரனை எப்படி அமுச்சு விட்டாரோ அதே மாதிரி பார்வையாலே கன்னிராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வை. அப்போ கருத்து வேறுபாடுகள் இருந்தால், பிணக்கங்கள் இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணுவதற்கான வாரம் இது. 10ஆம் பார்வையை தொழிலை பார்க்கிறார். தொழிலில் இருக்கக்கூடிய தாமதங்களை விலக்கி விடுவார். சந்திரன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வரும்போது கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூரியனும் குருவும் புதனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவினால் விரயஸ்தானம் பார்க்கப்படுகிறது. அதனாலே வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையை கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஏதாவது விரதம் இருக்கணும் இல்லைங்களா? வராகி நவராத்திரியின் போது வராகி அம்மனை விரதம் இருப்பது, அந்த ஃபுல்லாக நவகன்னியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வராகி அப்படின்னு பார்த்தோன்னா, திருமாலுடன் அவதாரமாக வந்த வராகின்னு பார்த்தோம்னா இவ நமக்கு அத்தனை விதமான பலன்களையும் தருவாள் அப்படின்னு பார்க்கணும். எதிரிகளிலிருந்து வெற்றி, பயங்கள் போவது, யமபயம் போவது, மரணத்திலிருந்து விடுதலை, நோய் நொடியிலிருந்து மீண்டு வருவது, திருமணத்தடை நீக்குவது, இதெல்லாம் முக்கியமான காரியம். இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.